அன்று இரவு மழை கொட்டி தீர்த்தது. நிறைமாத கர்ப்பிணியான மரகதத்திற்கு திடீரென்று வயிற்று வலி வரவே மனைவியின் அலறல் சத்தம் கேட்டு கண்ணப்பன் மரகதத்தை தாங்கி பிடித்தான். அவளை அங்கிருந்த சுவற்றில் ஒரு ஓரமாக அமர வைத்துவிட்டு அரசாங்கம் கொடுத்த வேட்டி சேலையை ஒரு கூடையில் எடுத்து வைத்து கொண்டு ஒரு சாக்கை தலையில் போர்த்தியபடி மாட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு மழையையும் பொருட்படுத்தாமல் மருத்துவமனைக்கு சென்றான். கண்ணப்பன் ஒரு ஏழை. செங்கல் சூளையில் வேலை செய்து வருகிறான். 14 மணி நேர வேலை. ஒரு நாளைக்கு 2 ரூபாய் சம்பளம்தான். வாங்கிய சம்பளம் வட்டி கட்டுவதற்கே சரியாய் போய்விடுகிறது. கண்ணப்பனோ கீழ்ஜாதி என்பதால் மரகதத்திற்கு உதவி செய்ய அந்நேரம் ஒருவரும் முன்வரவில்லை. மழை நீரில் தன் கண்ணீரை துடைத்தவனாய் கண்ணப்பன் ஒரு வழியாக மரகதத்தை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தான். அங்கே மழை நேரம் என்பதால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருந்தது. நிலவின் ஒளியில் மனைவியை வழிநடத்தி சென்ற கண்ணப்பன் அங்கே நாற்காலியில் அமர்ந்தபடி உறங்கிக் கொண்டிருந்த செவிலியரை பார்த்து, அம்மா, டாக்டர் அம்மா, என் பொஞ்சாதிக்கு இடுப்பு வலி வந்துருச்சுமா, கொஞ்சம் என்னன்னு பாருங்கம்மா என்று தனது முதுகை குனிந்தபடி தலையில் இருந்த துண்டை அக்குளில் வைத்துக்கொண்டு கரம் கூப்பி கேட்டுக்கொண்டான். அதற்கு நர்ஸ் பார்வதி, ஐயா, இன்னைக்குன்னு பார்த்து டாக்டர் அம்மா இங்கு வரலையே, கரண்ட் வேற இப்ப இல்லை. அம்மா, அப்படி சொல்லாதீங்கம்மா, என் பொஞ்சாதிக்கு இது தலப்பிரசவம், தாயையும் சேயையும் நீங்க தான் நல்லபடியா காப்பாற்றி கொடுக்கணும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு நர்ஸ் பார்வதி, சரி சரி ஐயா, அழாதீங்க, கண்ணை தொடங்க, எனக்கு பிரசவம் பார்த்த அனுபவம் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர்ல உங்க மனைவியை படுக்க வச்சு நேரா போய் வலது பக்கம் திரும்பினீங்கன்னா அங்க பிரசவ அறை வரும், அங்கே போங்க, நான் பிரசவத்திற்கு தேவையான பொருட்களை எடுத்து கொண்டு வருகிறேன் என்று கூறினாள். கண்ணப்பனும் பார்வதியை ஸ்ட்ரெச்சரில் வைத்தபடி அங்கே அழைத்துச் சென்றான். அங்கே தனது அனுபவத்தை மூலதனமாக கொண்டு நர்ஸ் பார்வதி மரகதத்திற்கு பிரசவம் பார்க்க ஒரு அழகிய பெண் குழந்தையும் பிறந்தது. பின்பு கூடையில் இருந்த வெள்ளை வேஷ்டியில் குழந்தையை போர்த்தியபடி அவனிடம் கொண்டு வந்து கொடுத்தாள். குழந்தையை தாங்கி பிடித்த கண்ணப்பன், அம்மா, பையனா பொண்ணா? ஐயா, உங்களுக்கு பொண்ணு பிறந்திருக்கு. அந்த மகாலட்சுமியே உங்களுக்கு பிறந்திருக்கிறாள். இந்தாங்க, இந்த ரசீதுல உங்க பொண்ணு பிறந்த நேரம், தேதி, கிழமை எல்லாம் எழுதியிருக்கு, பத்திரமா வச்சுக்கோங்க என்று அந்த துண்டு சீட்டை அவனிடம் கொடுத்தாள். 2 நாட்களுக்கு பிறகு கண்ணப்பன் மரகதத்தை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றான். அங்கே அவளுக்கு ஆரத்தி எடுப்பதற்கு கூட ஆள் இல்லாததால் கண்ணப்பனே இருவருக்கும் ஆரத்தி எடுத்தான். மறுநாளே கண்ணப்பன் கஞ்சியை குடித்துவிட்டு துண்டை தலையில் கட்டியபடி உடம்பில் சட்டை கூட அணியாமல் மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு செங்கல் சூளைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தான். அப்போது எதேச்சையாக தவறி விழுந்த நர்ஸ் பார்வதி கொடுத்த துண்டு சீட்டை பார்த்தவுடன் கண்ணப்பன் தனது மனைவி மரகதத்தை பார்த்து, ஏ புள்ள, அந்த அம்மா நம்ம பொண்ணு பிறந்த நேரம், தேதி எல்லாவற்றையும் எழுதி இந்த பேப்பரில் கொடுத்தாங்க. நாம தான் ஜாதகம், ஜோசியம் எதையும் பார்க்கறது இல்லை. ஆனால் இந்த மேல் ஜாதிக்கார மக்கள் எல்லாம் ஜாதகம், ஜோசியம் பார்த்து தான் பிள்ளைகளுக்கு பேரே வைப்பாங்களாம். அப்படி செஞ்சால் மட்டும்தான் பிள்ளைங்க வருங்காலத்தில் பெரிய ஆளாக வருவாங்களாம். நாமளும் நம்ம பொண்ணுக்கு ஏன் ஜாதகம் பார்த்து பெயர் வைக்கக்கூடாது? அதற்கு மரகதம், ஜோசியத்தை நம்புவதற்கு மேல் ஜாதி, கீழ் ஜாதி என்று எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனசுதாயா. வாங்குற இந்த 2 ரூபாய் சம்பளத்தையும் ஜோசியக்காரங்கிட்ட கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கு என்ன செய்ய? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ சும்மா இரு. கடவுள் பிறக்கும் போதே நம்ம தலையெழுத்தை எழுதிருவாருன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இவ தலையில என்ன எழுதியிருக்கோ அதுபடிதானே நடக்கும். நீ வைக்கிற பெயரால தான் இவளுக்கு பெயரும் புகழும் கிடைக்கப் போகுதா என்று கூற கண்ணப்பன், அட போ புள்ள, உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது. நான் வேலை முடிந்ததும் ஜோசியர் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ லேட்டானா என்னை தேடாத, கதவை சாத்திக்கிட்டு படுத்து தூங்கு. நான் சொன்னா நீ எங்கே கேட்க போற? போகும்போதே அந்த கதவையும் சாத்திட்டு போயா என்றாள். கண்ணப்பன் துண்டு சீட்டை இடுப்பில் சொருகியபடி தனது மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு செங்கல் சூளைக்கு செல்வதற்காக அங்கிருந்து கிளம்பி சென்றான். சூரியன் மறைய செங்கல் சூளையில் வேலையை முடித்துவிட்டு நேராக ஜோசியக்காரரின் வீட்டை நோக்கி நடந்தான். அங்கே ஜோசியக்காரர்
கண்ணப்பனின் மகளுக்கு ஜாதகம் குறித்துவிட்டு, உன் பொண்ணு பிறந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம்பா, அந்த மகாலட்சுமியே உனக்கு பொண்ணா பிறந்திருக்கிறான்னு தான் சொல்லணும். இவ வளர வளர இந்த சமுதாயத்தில் உனக்கு பெயரும் அந்தஸ்தும் கிடைக்கும். அது மட்டுமில்ல, குடிசை மாளிகையாகும். உன் மனைவி தங்கத்தால ஜொலிப்பா. தொழிலாளியான நீ முதலாளியாக மாறுவ. அப்படிப்பட்ட யோகக்கார ஜாதகந்தாம்பா இது என்று கூறியதும் கண்ணப்பன் மகிழ்ச்சியில் தாண்டவமாட, ஜோசியரே, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? என் பொண்ணு வளர வளர நான் பெரிய ஆளா வருவேனா என்று கேட்க, உடனே ஜோசியர், அவசரப்படாதீங்க, நான் சொன்னதெல்லாம் நடக்கும். ஆனா அது எல்லாம் உங்க பொண்ணு உங்களுக்கு பொண்ணா இருக்கிற வரைக்கும் தான். இவ கழுத்துல தாலி ஏறின மறு நிமிடமே நீ மீண்டும் இந்த பழைய நிலைமைக்கு திரும்புவ. இதுதான் விதி என்று சொன்னதும் கண்ணப்பன், என்ன ஜோசியரே, சந்தோஷத்தை கூட நிம்மதியா அனுபவிக்க முடியலையே, இதுக்கு எந்த ஒரு பரிகாரமும் கிடையாதா என்று கேட்டான். அதற்கு ஜோசியர், இதற்கு எந்த ஒரு பரிகாரமும் கிடையாதுப்பா. உன் பொண்ணு யாருக்கு சொந்தமோ அவங்களுக்கு தான் அந்த பணமும் பெயரும் புகழும் கிடைக்கும். இதுதான் விதி, விதியோட சதிப்பா என்று கூற, கண்ணப்பனும் அவளின் ஜாதகத்தை வாங்கி கொண்டு அங்கிருந்து சென்றான். பிறகு வீட்டிற்கு வந்த கண்ணப்பனை பார்த்து மரகதம், என்னையா, என்ன ஆச்சு? முகமெல்லாம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு? ஜோசியர் வீட்டுக்கு போனியா? அதான் நான் அப்பவே சொன்னேனே, ஜோசியம் ஜாதகம் என்ற பெயரில் யார் யாரோ என்னென்னமோ சொல்லுவாங்க. நமக்கு எப்படி செங்கல் சூளையில் வேலை செய்வது ஒரு தொழிலோ, அப்படிதான் ஜோசியம் அவங்களுக்கும் ஒரு தொழில் என்று கூறியதும் கண்ணப்பன், மரகதத்திடம் ஜோசியர் சொன்னதை சொன்னா நம்மள தற்குறி என்று சொல்லுவா. அவர் சொன்னது உண்மையா பொய்யா என்பது நம்ம பொண்ணு வளர வளர தெரிஞ்சிரும். அவர் சொன்னதை இவளிடம் சொல்லாமல் இருப்பதுதான் சரி என்று எண்ணிய கண்ணப்பன், அட நீ வேற புள்ள, நான் ஜோசியர் வீட்டுக்கெல்லாம் போகல. வர்ற வழியில காலில் ஒரு முள்ளு தச்சிருச்சு. என்னமோ தெரியல, என்னால் வலியை தாங்கிக்க முடியல என்று கூற, மரகதம் ஒரு கணம் துடித்து போனாள். தனது முந்தானையின் ஒரு ஓரத்தை பற்களால் கடித்து அந்த துணியை கொண்டு அவனின் காலில் சுற்றினாள். அப்போது மகள் கமலிக்கு 3 வயது. பல நாட்களாக நிலுவையில் இருந்த பூர்வீக சொத்து அன்று கண்ணப்பனை வந்தடைந்தது. கண்ணப்பனின் தரம் சற்று உயர்ந்தது. நாட்கள் உருண்டோடியது. மகளின் உயரமும் கூடியது. குடிசை வீடு மாளிகை வீடானது. தங்கம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் இருந்த மரகதம் நகைக்கடை பொம்மை போல தங்கத்தால் ஜொலித்தாள். கண்ணப்பன் செங்கல் சூளையை விலைக்கு வாங்கினான். தான் கீழ்ஜாதி, தனக்கு யாரும் உதவி செய்யக்கூடாது, தண்ணீர் கூட கொடுக்கக்கூடாது என்று ஊராரால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த கண்ணப்பனுக்கு ஊர் மக்களிடையே நல்ல பெயரும் புகழும் கிடைத்தது. மகள் கமலியும் தனது BE படிப்பை முடித்துவிட்டு சென்னையில் ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாள். வேலைக்கு சேர்ந்த 3 மாதத்திலேயே அவளுக்கு சம்பள உயர்வும் கிடைத்தது. மைனர் வேட்டி, மைனர் சட்டை என்று தங்க ஆபரணங்கள் கழுத்தில் ஜொலிக்க பண்ணையார் போல ஊரில் வலம் வந்தான் கண்ணப்பன். அன்று கண்ணப்பனின் நண்பன் சேகர் தனது மூத்த மகனின் திருமணத்திற்காக அவரது வீட்டிற்கு அழைப்பிதழ் கொண்டு வந்திருந்த போது அவனது மகள் கமலியை பார்த்தவுடன் இளைய மகன் அருணுக்கு அவளை பிடித்து போய்விட்டது. திருமணம் செய்து கொண்டால் அவளைதான் திருமணம் செய்ய வேண்டும் என்று எண்ணினான். ஆனால் என்ன செய்ய? அண்ணனின் திருமணம் முடியும் வரை காத்திருக்கத்தானே வேண்டும் என்று எண்ணிய அருண் அங்கிருந்து சென்ற பின்பு நீண்ட நாட்களுக்கு பிறகு தன் அண்ணனின் திருமணத்தில்தான் கமலியை சந்தித்தான். கமலியை பார்க்கும் இடமெல்லாம் அவளை பார்த்து சிரிப்பது, உணவு பரிமாறுவது, பன்னீர் தெளிப்பது என்று தனது சின்ன சின்ன காதல் சேட்டைகளின் மூலம் தன் காதலை அவளிடம் தெரிவிக்க முயற்சித்தான். ஆனால் கமலியோ பேரழகி. வேலை செய்யும் இடத்தில் 1000 பெண்கள் சென்றாலும் கமலியின் அழகு தனித்துவம்தான். அதனால் பல ஆண்கள் அவளுக்கு வலை விரித்தும் அவள் யாரின் வலையிலும் சிக்கவில்லை. வீட்டிற்கு ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்கள் வருவது போல அவளுக்கு 100கணக்கில் காதல் கடிதங்கள் வருவது வழக்கம். அப்படி இருக்க அருணின் காதல், இந்த சின்ன சின்ன காதல் சேட்டைகள் எல்லாம் அவளுக்கு 10ஓடு 11ஆகத்தான் தோன்றியது. ஒரு வாரத்திற்கு பின்பு அருண் தன் பெற்றோர் சேகர் மற்றும் தாய் அன்னபூரணியை அழைத்து கொண்டு கமலியின் வீட்டிற்கு வந்திருந்தார். அங்கே மரகதம், வாங்க வாங்க, என்ன பூ பழம் தட்டோட வீடு தேடி வந்திருக்கிறீங்க
என்று கேட்டதும் சேகர், ஆமாம், ரொம்ப நல்ல விஷயம்தான். அதான் நேரில் பார்த்து உன் விருப்பம் என்னவென்று கேட்டுவிட்டு செல்லலாமேன்னு வந்தேன். விருப்பமா? என்ன சொல்றீங்க என்று மரகதம் கேட்க சேகர், அடடே, அதோ கண்ணப்பனே வர்றானே. பண்ணையார் கணக்கில் சோஃபாவில் வந்து அமர்ந்தான் கண்ணப்பன். என்ன, டேபிளில் பூ பழம் தேங்காய்னு விதவிதமா தட்டை கொண்டு வந்து அடுக்கியிருக்க? இப்பதானே உன் மூத்த மகனுடைய திருமணம் முடிந்தது, அதற்குள்ள அருணின் திருமணமா என்று கேட்க சேகர், நானே உன்னிடம் எப்படி கேட்பது என்று தயக்கத்தில் இருந்தேன். நீயே சொல்லிட்ட. என் இளைய மகன் அருணுக்கு உன் மகள் கமலிய ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அவளை தான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஒத்த கால நிற்கிறான். எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் கமலிய பொண்ணு கேட்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னதும் கண்ணப்பனுக்கு ஒரு கணம் தூக்கி வாரி போட்டது. ஜோசியர் சொன்னது போன்று அனைத்தும் அப்படியே நடக்க, ஒருவேளை கமலிக்கு திருமணம் முடிந்து விட்டால் நம் நிலைமை என்னவாகும்? மாளிகை வீடு குடிசையாகி விடுமோ என்ற பயம் அவனுக்கு வந்தது. முகமெல்லாம் வியர்த்து கொட்ட அதனை பார்த்ததும் மரகதம், என்னங்க, என்ன பதில் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கிறீங்க? அருணை நமக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நல்லா தெரியும். சேகரன் அண்ணா வீட்டுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் செய்து கொடுக்க நாம புண்ணியம் செய்திருக்கணும். சரின்னு சொல்லுங்க என்று கூறியதும் கண்ணப்பன் சேகரனை பார்த்து, நான் உன்னிடம் தனியா ஒரு 2 நிமிடம் பேச வேண்டும், கொஞ்சம் அங்கு வர முடியுமா என்று கேட்க, சேகர் தன் மனைவியை பார்க்க அவள் சைகை காட்டியதும் சேகர் அங்கிருந்து சென்றான். அங்கே கண்ணப்பன் தன் நண்பன் சேகரனை பார்த்து, சேகர், நீ எனக்கு முதலில் ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். என்னவென்று கேட்காத. என்னுடைய மகளுக்கு கேன்சர். அவள் இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருப்பாள் என்று எனக்கு தெரியாது. டாக்டர் அவளுக்கு நாள் குறித்து விட்டார். இந்த உண்மை தெரிந்த பிறகு என்னால் எப்படி கமலியை அருணுக்கு திருமணம் செய்து வைக்க முடியும் என்று சொன்னதும் சேகர், என்ன சொல்ற? கமலிக்கு கேன்சரா? இது கமலிக்கு தெரியுமா? வீட்டில் யாருக்கும் இது தெரியாது. நீயும் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னதும் சேகர் வெளியே வந்து கழுத்தில் இருந்த துண்டை எடுத்து தரையில் போட்டபடி மனைவியை பார்த்து, நாம வீட்டுக்கு போகலாம் என்று கூறியதும் மனைவி, என்ன ஆச்சு, ஏன் போகலாம் என்று சொல்றீங்க என்று கேட்க, சேகரன், இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். அவர்கள் அங்கிருந்து சென்ற பின்பு மரகதம், என்ன ஆச்சு? அவங்க தானே கமலிய வீடு தேடி பொண்ணு கேட்டு வந்தாங்க. திடீர்னு ஏன் வேணாம்னு சொல்லிட்டு போறாங்க? நீங்க 2 பேரும் அந்த ரூம்ல என்ன பேசிக்கிட்டீங்க என்று கேட்க, கண்ணப்பன், கமலிக்கு போன மாதம் அம்மை போட்டிருந்தது இல்லையா, அதனால அவ முகம் முழுக்க அம்மை தழும்பு இருக்கு. அருண் இன்று காலை வரும் வழியில் கமலியை பார்த்திருப்பான் போல. அவனுக்கு அவளது முகம் கொஞ்சம் கூட பிடிக்கல. காலையில்தான் எனக்கு ஃபோன் பண்ணி சேகரன் வீட்டுக்கு வரப்போவதையும் அவனுக்கு கமலியை பிடிக்கவில்லை என்ற விவரத்தையும் சொன்னான். பிடிக்காத ஒரு பையனுக்கு நம்ம பொண்ணை எதற்காக திருமணம் செய்து வைக்கணும்? அதனால தான் சபையில் பேசாம தனியாக அழைச்சிட்டு போய் விவரமா எடுத்து சொன்னேன் என்று கூற, அதனை மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்த கமலிக்கு அவன் மீது தீராத கோபம் வந்தது. அது மட்டுமல்லாமல் தன் அழகை மீண்டும் மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் அவளுக்கு வந்தது. மறுநாள் கமலி எப்போதும் போல ஆபீஸுக்கு கிளம்பி சென்றாள். அங்கே அவள் அருகில் வட இந்திய பெண்ணான வாணி என்ற பெண் புதிதாக அங்கு வந்து அமர்ந்திருந்தாள். இருவரும் குறுகிய நாட்களிலேயே நெருங்கிய நண்பர்களாகினர். அன்று வாணி, கமலி, நாளைக்கு நான் ஆபீஸுக்கு வரமாட்டேன். நான் ஏற்கனவே மெயில் செய்து விட்டேன். அவர் ஏதும் கேட்டால் நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிடு என்று கூறியதும் கமலி, என்ன ஆச்சு, என்ன திடீரென என்று கேட்க, அதற்கு வாணி, எனக்கு நாளை டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஸ்கின் ட்ரீட்மெண்ட் செய்வதற்காக நாளைக்கு நான் டாக்டரை பார்க்க போறேன் என்றதும் கமலி, பார்ப்பதற்கு தேவதை போல இருக்க, உன்னுடைய முகம் பளிங்கு சுவர் போல பளபளன்னு இருக்கு. உனக்கு எதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் என்று கேட்டதும் வாணி தனது மொபைலில் இருந்து ஒரு புகைப்படத்தை அவளிடம் எடுத்து காட்டினாள். அதனை பார்த்ததும், யாரது? இது யாருன்னு தெரியலையா? இது நான் தான். எப்படி இருந்த நான் இப்ப எப்படி இருக்கேன்னு பாரு. எங்க ஊர்ல பொண்ணுங்களை பார்க்க அழகா இருந்தா மட்டும்தான் பசங்க பொண்ணுங்களை திரும்பி பார்ப்பாங்க.
அதனால இது மாதிரியான ட்ரீட்மெண்ட் செய்வது எல்லாம் எங்களுக்கு சாதாரணம்தான் என்று கூறியதும் கமலிக்கு அருணின் ஞாபகம் வந்தது. தன்னை வேண்டாம் என்று ஒதுக்கிய அவனுக்கு முன்பு தான் மீண்டும் பேரழகியாக வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற தன்னையும் அந்த டாக்டரிடம் கூட்டிட்டு போக சொல்லி கமலி வாணியை வற்புறுத்தினாள். அதற்கு வாணியும் சரி என்று சம்மதம் சொன்னாள். மறுநாள் காலை அவசர அவசரமாக கிளம்பி இருவரும் மருத்துவர் கவினை பார்க்க சென்றனர். வாணி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள் சென்றாள். அங்கே ரிசப்ஷனில் டாக்டர் கவினின் அறையை தெரிந்து கொண்ட பின்பு லிஃப்டில் ஏறி இருவரும் 9வது மாடிக்கு சென்றனர். அங்கே லிஃப்டின் கதவுகள் திறக்கப்பட 4 அடி இடைவெளியில் குறைந்தது 50லிருந்து 60 அறைகள் அங்கு இருந்திருக்கும். அனைத்து அறையின் கதவுகளும் மூடப்பட்டு அந்த இடமே அமைதியாக இருந்தது. அதை பார்த்ததும் கமலி தோழி வாணியை பார்த்து, ஆமா, டாக்டர் ஹாஸ்பிட்டல் போய் தானே பார்க்கணும், இது என்ன புதுசா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க என்று கேட்டதும், இங்க பாரு, என்னை நீ சந்தேகப்படுறியா? அதான் நான் உன் கூட இருக்கிறேனே, பயப்படாம தைரியமா வா, ஒரு சில ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பண்ண முடியாது என்றாள். சிறிது நேரத்தில் கவினின் கதவை தட்ட கதவை திறந்ததும் இருவரும் உள்ளே சென்றனர். அங்கே கவின் அவளை சிகிச்சைக்காக அங்கிருந்த மெத்தையின் மேல் அமர செய்தான். பின்பு அவளின் முகத்தில் சிகிச்சை என்ற பெயரில் ஊசி போட்டதும் கண்கள் சொக்க மயக்கம் அவளை ஆழ்த்தியது. 2 மணி நேரத்திற்கு பின்பு கமலி கண்களை மெல்லமாக திறந்து பார்க்க அங்கே எதிரில் இருந்த சோஃபாவில் மருத்துவரும் தோழியும் அமர்ந்திருந்தனர். பின்பு டாக்டர் கவின், இதுல கொஞ்சம் மருந்து எழுதியிருக்கிறேன், இதை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், உங்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் சந்தேகம் என்றால் இதில் நீங்கள் கேட்கலாம் என்றான். பின்பு இருவரும் அங்கிருந்து சென்று விட்டனர். அன்று இரவு எப்போதும் போல உறங்குவதற்கு முன்பு தனது கைபேசியை பார்த்து கொண்டிருந்தாள் கமலி. அந்நேரம் பார்த்து திடீரென்று வாட்ஸ்அப்பில் டாக்டர் கவினிடமிருந்து ஒரு சில குறுஞ்செய்திகள் வரவே ஆசையாக அதனை திறந்து பார்க்க அதில் தனது அந்தரங்க புகைப்படங்களும் தானும் கவினும் சேர்ந்திருப்பது போன்ற ஒரு சில வீடியோக்களும் இருந்தது. அதை பார்த்ததும் அவளுக்கு பேரதிர்ச்சி. இது எப்படி சாத்தியம்? நாம் நம் தோழியுடன் தானே அங்கே சென்றோம், பின்பு இது எப்படி நடந்தது? இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான செயலை செய்தது யார் என்று பல கேள்விகளை கேட்டபடி உடனே தனது தோழிக்கு அழைக்க ஸ்விட்ச் ஆஃப் என்று இருந்தது. மறுநாள் காலை விடிந்தும் விடியாமலும் காலை உணவை கூட சாப்பிடாமல் தனது ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு ஆபீஸுக்கு புறப்பட்டாள் கமலி. அங்கே எப்போதும் தனது அருகில் இருக்கும் தோழி வாணி அன்று வரவில்லை. என்னவாக இருக்கும்? ஏன் அவள் திடீரென்று வரவில்லை? ஒருவேளை என்னை போன்றே அவளுக்கும் அந்த டாக்டர் கவின் ஏதாவது புகைப்படம் அனுப்பியிருப்பாரா என்ற சந்தேகத்தில் மீண்டும் தோழிக்கு கைபேசியில் தொடர்பு கொள்ள கமலி முயற்சி செய்தாள். ஆனால் அவளின் கைபேசி வேறு யாரிடமோ இருந்தது. அதை பார்த்ததும் அவளுக்கு என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. குழப்பத்தில் தலையில் கை வைத்தபடி சோகத்தில் மூழ்க மீண்டும் கவின் தொலைபேசியில், எனக்கு உடனடியாக 2 லட்சம் ரூபாய் பணம் வேண்டும், பணம் தர மறுத்தால் உன் புகைப்படங்களை சமூக வலைத்தளத்தில் பதிவிடுவேன் என்று மிரட்டினான். அதை கேட்டதும் அவளுக்கு என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. அவ்வளவு பெரிய பணத்திற்கு தான் எங்கே செல்வது? சம்பள பணத்தில் பாதி பகுதி தனது முக அலங்காரத்திற்காக செலவு செய்பவள்தான் கமலி. அப்படி இருக்க 2 லட்சம் ரூபாய், அதுவும் உடனடியாக தயார் செய்ய வேண்டுமென்றால் அவளால் எப்படி முடியும் என்று குழம்பிக் கொண்டிருக்க, அன்று விடுப்பில் வீட்டிற்கு சென்றபோது அங்கே கண்ணப்பனின் பீரோவில் இருந்து 2 லட்சம் ரூபாயை யாருக்கும் தெரியாமல் எடுத்துக்கொண்டு டாக்டர் கவின் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு சென்று அவனிடம் அதனை கொடுத்தாள். இப்படியே நாட்கள் செல்ல செல்ல 2 மாதத்தில் கவின் அவளிடமிருந்து 30 லட்சம் ரூபாய் பணத்தை மிரட்டி வாங்கியிருந்தான். அன்று புதிதாக நிலம் வாங்குவதற்காக வங்கிக்கு பணத்தை எடுப்பதற்காக சென்றிருந்த கண்ணப்பனுக்கு வங்கியின் மேலாளர், உங்கள் வங்கி கணக்கில் பணம் எதுவும் இல்லை என்று கூறியதும், இல்லையே, அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே, நீங்க கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பாருங்க சார் என்று கூற மேலாளர், இல்லை சார், கடந்த 2 மாசமா நீங்க 30 லட்சம் ரூபாய் பணம் எடுத்திருக்கிறீங்க, இப்போ உங்க கணக்குல வெறும் 10,000 ரூபாய் தான் இருக்கு என்று கூறியதும் கண்ணப்பன், இந்த வேலையை யார் செய்திருப்பார் என்று கோபமான அவன்
தன் மனைவியிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டிருந்தான். அந்நேரம் பார்த்து வீட்டிற்கு வந்த கமலி கண்ணப்பன் மரகதத்தை அடிக்க கை ஓங்கியதை பார்த்ததும், அப்பா, எதற்காக அம்மாவை அடிக்க கை ஓங்குறீங்க என்று கேட்க, உங்க அம்மா எனக்கு தெரியாம 30 லட்சம் ரூபாயை எடுத்து செலவு செய்திருக்கிறாள் என்று சொன்னதை கேட்டதும் கமலி, நாம தான் அந்த 30 லட்சத்தையும் எடுத்தோம் என்று இவர்களிடம் எப்படி சொல்வது? சொன்னால் அந்த 30 லட்சத்திற்கான செலவு என்னவென்று நம்மை கேள்வி கேட்பார்களே. நாம் கவினிடம் என் கற்பை பறிகொடுத்த விஷயம் மட்டும் என் தாய்க்கு தெரிந்தால் அவள் உயிரை விட்டு விடுவாளே என்று நினைத்த கமலி கண்ணப்பனை நேருக்கு நேராக பார்த்து, அப்பா, நான் ஒருவரை காதலிக்கிறேன். அவர் ஒரு டாக்டர். அவருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அதனால எனக்கு என்ன செய்வது என்று அந்நேரம் ஒன்றுமே புரியவில்லை. அதனால்தான் உங்கள் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி உங்கள் வங்கி கணக்கில் இருந்து 30 லட்சம் ரூபாயை எடுத்து என் காதலனிடம் கொடுத்தேன் என்று கூறியதும், 30 லட்சம் ரூபாயை எடுத்து உன் காதலனிடம் கொடுத்தியா என்று கேட்க, பெற்றோரை எப்படி சமாளிப்பது என்று தெரியாத கமலி, அப்பா, இதுதான் என் முடிவு. நான் திருமணம் செய்தால் அந்த கவினை தான் திருமணம் செஞ்சுப்பேன் என்று கூறிவிட்டு கதவை படார் என்று கோபமாக சாத்திவிட்டு அங்கிருந்து சென்றாள். அவள் அங்கிருந்து சென்ற பின்பு கண்ணப்பன் தன் மனைவி மரகதத்தை பார்த்து, பார்த்தியா, திருமணத்திற்கு முன்பு 30 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து அவனிடம் கொடுத்திருக்கிறாள் என்று எவ்வளவு தைரியமாக சொல்கிறாள். அவனுக்கு எப்படி இவளை நாம் திருமணம் செய்து கொடுப்பது என்று கூறியதும் மரகதம், நீங்க சொல்வதும் சரிதாங்க. ஆனா அவளுக்கு என்றைக்காவது ஒரு நாள் நாம் திருமணம் செய்து வைக்கத்தானே வேண்டும். இதற்கு மேல் அவள் திருமணத்தை தள்ளி போடுவது சரியில்லைங்க. இன்றிலிருந்து தெரிந்தவர்கள், சொந்தக்காரர்கள் என்று அனைவரிடமும் கமலியின் திருமணத்தை பற்றி சொல்லி வைப்போம் என்று கூறியதும் கண்ணப்பனுக்கு தூக்கி வாரி போட்டது. 22 வருடங்களுக்கு முன்பு ஜோசியர் சொன்னதுதான் கண்ணப்பனுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. திருமணம் என்ற பேச்சை எடுத்த உடனே தன் வங்கி கணக்கில் இருந்த 30 லட்சம் ரூபாயை நாம் பறிகொடுத்திருக்கிறோம். திருமணம் மட்டும் செய்துவிட்டால் இந்த மாளிகை வீடு குடிசை வீடுதானா என்று அவனுள் 1000 கேள்விகள். எப்படியாவது தன் மகளின் திருமணத்தை தடுத்தாக வேண்டும் என்று எண்ணிய கண்ணப்பன் மரகதத்தின் மனதை மாற்ற முயற்சி செய்தான். ஆனால் மரகதம் அவன் பேச்சுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஒரு வாரத்திற்கு பின்பு கமலி ஒரு காஃபி ஷாப்பில் தேநீர் குடித்து கொண்டிருந்தாள். அப்போது பைக்கில் வந்த அருண் கமலியை பார்த்ததும் நேராக அவளுக்கு எதிராக இருந்த நாற்காலியில் வந்து அமர்ந்தான். கமலி அருணை பார்த்தவுடன் அவனிடம் இருந்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவன் முகத்தை பார்க்கவே அவளுக்கு பிடிக்கவில்லை. அவன் முகத்தை பார்க்க பார்க்க அவளுக்கு கோபம்தான் வந்தது. உடனே அருண், கமலி, எப்படி இருக்க என்று அவளை நலம் விசாரிக்கவே கோபத்தை தன்னுள் அடக்கி வைத்திருந்த கமலி எரிமலை போல வெடித்து சிதறினாள். நான் எப்படி இருந்தா உனக்கென்ன? என் வீட்டிற்கு என்னை பெண் கேட்க உன் பெற்றோரை அனுப்பி வைத்ததும் இல்லாமல் என் முகத்தில் இருந்த தழும்பை காரணம் காட்டி என்னை அழகில்லை என்று கூறிவிட்டு என்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போனவன்தானே நீ. இப்போது எந்த அக்கறையில் என்னை நலம் விசாரிக்கிற என்று கேட்க அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. நீ என்ன பேசுற? நான் எதற்காக உன்னை பிடிக்கல என்று சொல்லணும்? உங்க அப்பாதான் உனக்கு கேன்சர், தன் பொண்ணுக்கு இருக்கிற வியாதி தெரிஞ்சும் எப்படி எனக்கு திருமணம் செய்து வைக்க முடியும் என்று சொல்லி இந்த திருமணத்தை நிறுத்தினார். இந்த திருமணத்தை நிறுத்தியது உன் தந்தைதான். அதற்கு பிறகும் கூட எங்க அப்பாவிடம் நான் எவ்வளவோ முறை பேசி பார்த்தேன். ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை. அவர் பேச்சை மீறி உன்னை திருமணம் செய்து கொண்டால் என் தந்தை இறந்து விடுவாரோ என்று என் தாய் கண்ணீர் வடிக்க ஒரு ஆணாக என்னால் என்ன செய்ய முடியும்? ஆனால் இப்போதும் எனக்கு மனைவி என்று ஒருத்தி வந்தால் அது நீ மட்டும்தான் கமலி என்று கூற ஒன்றும் புரியாதவளாய், என்ன சொல்ற? யாரு சொன்னது எனக்கு கேன்சர் என்று? உன் தந்தைதான். இதற்கு மேல் என்னால் எதையும் விளக்கமாக சொல்ல முடியாது என்று கூறினான் அருண். பின்பு கோபத்தில் தன் தாய்க்கு தொலைபேசியில் அழைத்து பேச முயற்சி செய்தபோது டாக்டர் கவினிடமிருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது. அதை பார்த்தவுடன் அவளது கைகள் நடுங்கின. முகமெல்லாம் வியர்த்து கொட்டியது. குரலில் ஒரு தடுமாற்றம். என்று சொல்லியபடியே சரி என்று சொல்லி முடித்தாள். அவளை பார்த்ததும் அருணிற்கு ஏதோ சந்தேகம் வந்தது. என்ன ஆச்சு?
ஏன் திடீரென்று உன் முகம் மாறியது என்று கேட்க, இதையெல்லாம் நீ எதற்காக கேட்கிற என்று அவனிடம் கோபமாக பேசிவிட்டு தனது பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டாள். நேராக வீட்டிற்கு சென்றவள் சமையல் அறையில் இருந்த தன் தாயை பார்த்தவுடன், அம்மா, எதற்காக அருணிடம் எனக்கு கேன்சர் என்று பொய் சொன்னீங்க என்று கேட்க, ஒன்றும் புரியாத மரகதம், என்னடி, என்ன சொல்ற? யார் சொன்னது உனக்கு கேன்சர் என்று? அந்த அருண் ஃபேமிலி தான். உன் முகத்தில் இருக்கிற தழும்ப காரணம் காட்டி உன்னை பிடிக்கலன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க என்று கூறியதும், அம்மா, பொய் சொல்லாத. நான் கொஞ்ச நேரத்திற்கு முன்புதான் அவனிடம் பேசிவிட்டு வருகிறேன். அவன் நடந்தது அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிட்டான். அப்பாவும் சேகர் மாமாவும் தனியாக சென்று பேசியது இதைதான். நீயும் எதற்காக என்னிடம் பொய் சொல்கிறாய் என்று கேட்க, மரகதம், என்ன சொல்ற? அப்பா உனக்கு கேன்சர் என்று சேகர் அண்ணாவிடம் சொன்னாரா என்று குழம்ப, கடந்த சில நாட்களாக கண்ணப்பனின் நடவடிக்கைகளில் மாற்றம் தெரிவதை கண்டறிந்த மனைவி மரகதம் கமலியின் திருமண பேச்சை எடுக்கும் போதெல்லாம் அவர் ஏதோ ஒன்று சொல்லி அதனை தட்டி விடுகிறார். ஒருவேளை கமலி சொல்வது உண்மையாக இருந்தால் என்று நினைத்து பார்க்க, அந்நேரம் பார்த்து அங்கே வந்த கண்ணப்பன், மரகதம், நான் அவசரமா நம்ம சொந்த ஊருக்கு போறேன். அதற்கு மரகதம், என்ன திடீரென? இல்ல, நம்ம ஜோசியரை பார்க்க போறேன். வீட்டில் கொஞ்ச நாளாவே எதுவும் சரியில்லையா, அதான் கமலியோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோசியர் வீடு வரை போயிட்டு வரேன். நான் வருவதற்கு கொஞ்சம் தாமதமானாலும் இடையில் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை தொந்தரவு செய்யாத என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். உடனே மரகதத்திற்கு ஒரு பொறி தட்டியது. எதற்காக? கமலியின் ஜாதகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இவர் ஜோசியர் வீட்டிற்கு செல்ல வேண்டும்? ஏதோ தப்பாக இருக்கிறது என்று எண்ணிய மரகதம் கண்ணப்பனை பின்தொடர்ந்தாள். அங்கே ஜோசியரிடம், நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு பணம், பெயர், புகழ் எல்லாம் கிடைத்தது. ஆனால் என்னுடைய மகளுக்கு திருமணம் என்ற பேச்சை எடுத்த உடனே என்னுடைய 30 லட்சம் ரூபாய் பணம் பறிபோய்விட்டது. திருமண பேச்சுக்கே இப்படி என்றால் திருமணம் முடிந்த பிறகு என் நிலைமை நினைக்கவே பயமா இருக்கு. இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா என்று கேட்க, அவன் பேசியதை கேட்டவுடன் தான் மரகதத்திற்கு புரிந்தது. தன் மகளுக்கு திருமணம் செய்து வைத்தால் தன் வசதியான வாழ்க்கை பறிபோய் விடுமோ என்ற பயத்தில்தான் கண்ணப்பன் மகளின் திருமணத்தை வேண்டுமென்றே தடுத்திருக்கிறார் என்று உண்மையை தெரிந்து கொண்ட மரகதம் அங்கிருந்து கிளம்பி நேராக சேகரன் வீட்டிற்கு சென்றாள். மறுபுறம் டாக்டர் கவின் மிரட்டலுக்கு பயந்து கமலி வங்கியிலிருந்து மீண்டும் 20 லட்சம் ரூபாயை ஒரு பையில் எடுத்து வைத்து கொண்டு செல்வதை பார்த்த அருண் அவளை பின்தொடர கமலி எப்போதும் போல அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள் நுழைந்தாள். அங்கே லிஃப்டின் கதவு திறக்கப்பட்டவுடன் 2 பக்கமும் திரும்பி பார்த்து தன்னை வேறு யாராவது கவனிக்கிறார்களா என்று தெரிந்து கொண்ட பின்பு கவினின் கதவை தட்ட அங்கே கதவு திறக்கப்பட்டது. அவளது கைகளில் இருந்த பையை டாக்டர் கவின் வாங்கி கொண்டான். பின்பு அவள் அங்கிருந்து சென்றதும் அதனை பார்த்த அருணுக்கு அங்கு நடப்பது ஒன்றுமே புரியவில்லை. என்ன நடக்கிறது? எதற்காக இவ்வளவு பெரிய தொகையை யாரோ ஒரு முன்பின் தெரியாதவரிடம் கொடுக்க வேண்டும்? அருகில் இருந்தது யாராக இருக்கும் என்ற கேள்விகளுக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் இன்னும் சற்று நேரம் இங்கே மறைந்திருந்து வேவு பார்க்க வேண்டியதுதான் என்று நினைத்தான். சற்று நேரத்திற்கு பிறகு அந்த அறையில் இருந்து டாக்டர் கவின் மற்றும் தோழி வாணி வெளியே வருவதை பார்த்தான். கவின் வாணியை அணைத்தபடி அவளது தோள்களில் கை போட்டுக்கொண்டு தன் காதலி கமலி கொடுத்த பையை மற்றொரு கையில் பிடித்தபடி வெளியே நடந்து வந்தான். அவர்கள் அங்கிருந்து வெளிவந்ததை பார்த்த அருண் தனது மொபைலில் அவர்களை படம் எடுத்து வைத்து கொண்டான். பின்பு நேராக கமலியை பார்க்க சென்றான். அங்கே அவளிடம் அருண், உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க பதட்டத்தில் கமலி, என்ன அருண் திடீரென்று ஏதேதோ கேட்கிறான்? ஒருவேளை நாம் கவினிடம் பணம் கொடுத்த விவரம் ஏதாவது தெரிந்திருக்குமோ என்ற சந்தேகத்தில், இல்ல, நான் எப்போதும் போலதான் இருக்கிறேன் என்று கூறியதும் அருண் அந்த புகைப்படத்தை எடுத்து காட்டியதும் அதனை பார்த்த கமலி, இந்த புகைப்படம் உனக்கு எப்படி கிடைத்தது? இது என்னோட தோழி வாணிதானே, அவ எப்படி அங்கே? அப்படின்னா அவ சொந்த ஊருக்கு போகலையா? இது எல்லாம் நாடகமா என்று நினைக்க அருண் கமலியை பார்த்து,
மறைக்காமல் உண்மையை சொல்லு. எதற்காக பணத்தை எடுத்துக்கொண்டு முன்பின் தெரியாத அந்த நபரிடம் கொடுத்த என்று கேட்டதும் அவளின் கண்களில் கண்ணீரை வடித்தபடி அவனின் தோள்களில் சாய்ந்து தனக்கு நடந்த கொடுமையை தெளிவாக எடுத்து கூறினாள். அதனை கேட்டதும் அருண் உடனடியாக சமூக வலைதளத்தில் மருத்துவர் கவின் என்று தேடி பார்க்க அதில் அப்படி ஒரு ஆள் இல்லை என்று தெரிந்த பின்பு நேராக அங்கிருந்து சென்று காவல்துறையிடம் ரகசியமாக புகார் கொடுக்க காவலர்களும் மீண்டும் கவின் உங்களிடம் பணம் கேட்கும்போது தங்களிடம் அதை மறைக்காமல் தெரிவிக்க வேண்டும் என்று அவளிடம் கூறினர். அவர்கள் சொன்னது போலவே 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் கவின் பணம் கேட்டு கமலியை மிரட்ட எப்போதும் போல அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தனியாக செல்வது போன்று கையில் பணப்பையுடன் அறையின் முன்பு நின்றாள். கதவை தட்டும் சத்தம் கேட்கவே வெளியே வந்த கவினை பார்த்ததும் காவல்துறையினர் அவனை சுற்றி வளைத்தனர். பின்பு கவின் காவலர்களால் கைது செய்யப்பட்டான். கமலியின் அந்தரங்க புகைப்படங்களை காவலர்களின் உதவியுடன் அருண் அவனது தொலைபேசியிலிருந்து நீக்கம் செய்தான். தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து தன்னை மீட்டெடுத்த அருணுக்கு 2 கரம் கூப்பி நன்றி கூறினாள். அந்நேரம் கமலிக்கு அருணின் மீது காதல் வந்தது. ஆனால் தன் வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்களை தெரிந்து கொண்ட பின் அருண் எப்படி தன்னை திருமணம் செய்து கொள்வான் என்ற கேள்வியும் சேர்ந்தே வந்தது. உடனே தன் காதலை மறைத்து கொண்டு அவனது கண்களை பார்த்தபடி நிற்க அப்போது அவனது தந்தை சேகர், அருண், நீ எங்கே இருக்க என்று கேட்க, நான் ஒரு வேலையா வெளியே வந்தேன், சொல்லுங்கப்பா என்று கூறியதும் மரகதம் தன் வீட்டிற்கு வந்து கண்ணப்பன் எதற்காக தன் மகளின் திருமணத்தை தடுத்து நிறுத்தினார் என்ற காரணத்தை விலாவாரியாக தன்னிடம் எடுத்து கூறியதை தன் மகனிடம் எடுத்து கூறினார் சேகர். அதனை கேட்ட பின்பு, அப்பா, முடிவா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க என்று கேட்க சேகர், உன் மனசுக்கு பிடிச்சது கமலிதானப்பா, நீ ஏன் அவளையே திருமணம் செய்யக்கூடாது என்று கேட்டதும் அருண், அப்பா, எனக்கு ஒரு 5 நிமிடம் அவகாசம் வேண்டும் என்று கூறியதும் சேகர், சரிப்பா, உன்னுடைய நல்ல பதிலுக்காக நானும் மரகதமும் காத்திருக்கிறோம் என்றான். பின்பு அருண் கமலியை பார்த்து, கமலி, எனக்கு மனைவி என்று ஒருத்தி வந்தால் அது நீ மட்டும்தான். உன் மீது படிந்த இந்த கரையை நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம். உன் வாழ்க்கையில் நடந்த இந்த கசப்பான அனுபவங்கள் என்னையும் உன்னையும் தவிர வேறு யாருக்கும் என்னாலும் தெரியவே கூடாது. நீ எனக்கு மனைவியாக கிடைத்தால் இங்கே நடந்த இந்த சம்பவத்தை காரணம் காட்டி என்னாலும் உன்னை நான் குறை கூறி பேச மாட்டேன். என்னை பொறுத்தவரையில் இது ஒரு கரைதான், அதை சுத்தம் செய்தால் சரியாகிவிடும். இப்போது சொல், உன் முடிவு என்ன? உனக்கு என்னை திருமணம் செய்ய விருப்பம்தானே என்று கேட்டதும் கமலி தன்னுடைய கரைப்படிந்த உடம்பை அவனுடைய பேச்சுக்கள் சுத்தம் செய்கிறான் என்று தெரிந்த பின்பு எப்படி ஒரு பெண்ணால் அருணை போன்ற ஒருவனை வேண்டாம் என்று கூற முடியும்? தன் சூழ்நிலை தெரிந்து தன்னை திருமணம் செய்து கொள்ள முன்வந்த அருணின் காலில் விழுந்து நன்றி கூறினாள். பின்பு கண்ணப்பனுக்கு தெரியாமலே கமலி மற்றும் அருணின் திருமணம் ஒரு சிறிய கோவிலில் உடனடியாக நடந்து முடிந்தது. பிறகு மணமக்களாக இருவரும் மரகதத்தின் வீட்டிற்கு சென்றிருந்த போது அதனை பார்த்த கண்ணப்பன், எனக்கு தெரியாமல் கமலி மற்றும் அருணுக்கு திருமணம் செய்து வைத்தது யார் என்று கேட்க மரகதம், நான்தான். என் மகளுக்கு திருமணம் ஒவ்வொரு முறை தடைபடும் போதும் என் மகளுக்கு நேரம் சரியில்லை என்றுதான் நினைத்தேன். ஆனால் எப்போது நீங்கள் ஜோசியரிடம் பேசியதை நான் கேட்டேனோ அப்போதே முடிவு செய்து விட்டேன். என் மகளுக்கு சரியில்லாதது நேரம் அல்ல, அவள் தந்தை என்று. உங்களின் இந்த வளர்ச்சி, பெயர், புகழ் இது அனைத்திற்கும் காரணம் ஜாதகம் அல்ல, நம் இருவரின் உழைப்பு, நம் இருவரின் சிக்கனம். இப்படி இருக்க யாரோ ஒரு 3ஆம் நபர் எதையோ கூறினார் என்று அதை கண்மூடித்தனமாக நம்பி பெற்ற மகளின் திருமணத்தை நிறுத்த முடிவு செய்த உங்களுக்கு இதுதான் என் மகளின் பரிசு என்று கூறினாள். இயல்பாகவே பெண்களுக்கு தங்களை மற்றவர் முன்பு அழகாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இயற்கையாகவே உண்டு. அழகு விபரீதமானது எப்படி என்று நாம் இந்த கதையின் மூலம் தெரிந்திருப்போம். அது மட்டுமல்ல, ஜாதகம் என்ற ஒன்றை பிடித்து கொண்டு தன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றிற்கும் ஜாதகத்தின் படிதான் நடக்கிறது என்று ஒரு சில நேரங்களில் முட்டாள்தனமாக நினைத்து கொண்டு நாம் ஒரு சில காரியங்களை செய்யும்போது அது நம்மை மட்டுமல்ல நம்மை சார்ந்தவர்களையும் எவ்வாறு பாதிக்கிறது என்பதை
கண்ணப்பன் என்ற கதாபாத்திரம் நமக்கு உணர்த்தியது. பெண்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வது தவறல்ல, ஆனால் அதில் என்றுமே ஒரு கவனம் இருக்க வேண்டும் என்பதை பெண்கள் என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது. ஜாதகம் பார்ப்பது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட விருப்பம். ஆனால் ஜாதகத்தை மற்றவரின் விருப்பமின்றி அவர்களின் வாழ்க்கையில் பொருத்தி பார்ப்பது தவறு. இந்த கதையில் மரகதத்தின் முடிவு பற்றிய உங்களது கருத்து என்ன? அவளின் முடிவு சரியா தவறா என்பதை மறக்காமல் கமெண்டில் தெரிவிக்கவும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு உண்மையாகவே பிடித்திருந்தால் உங்கள் குடும்ப நண்பர்களுக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.